ஜிம்கானா நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா. சரி வேலு, சாப்பாடு என்ன ஸ்பெஷல்? சார் எல்லாமே நீங்க கொடுத்த மெனு தான் சார். உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. டேஸ்ட்ல பிச்சு உதறிடுவீங்க. அம்மா தான் பயந்துகிட்டே இருந்தாங்க. அம்மா இப்ப பயம் போச்சுல? போயிடுச்சு வாசு. ரங்கநாயகி அம்மா, மருமகளை சொந்த மகளை நினைச்சு அவ வாழ்க்கைக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களை மாதிரி ஒரு மாமியார் கிடைக்க வினோதினி ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஏன் இதுல என்ன விட்டுட்டீங்க? நானும் இனிமே வினோதினியோட மாமியார் தான். நானும் அவளை மகளா தான் பாத்துக்குவேன். அத்தை, நானும் தான் கொடுத்து வச்சிருக்கணும். நீங்களும் என்ன மகளா தானே பாக்குறீங்க? ஆமாம்மா. அப்போ உடனே நல்ல மாமியார் சங்கம்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அதுல ரங்கநாயகி அம்மா தான் தலைவர், எங்க அத்தை செயலாளர், நீங்க துணை தலைவர். சரிங்களா? சரி. ஏமா உங்க பையன்? இதோ வந்துட்டேன் சார். இந்தாங்க எடுங்க. அவங்க மகனை தானே கேட்டீங்க? நான் தான் அவங்க மகன். என்னம்மா சொல்றீங்களா? எப்படி? இந்த தம்பியும் எனக்கு ஒரு பையன் மாதிரி தான். இல்ல இல்ல, என் பையன் தான். அது மாதிரி கிதிரின்னு சொன்னீங்க, அவ்வளவுதான். நான் கோச்சிட்டு போயிட்டே இருப்பேன். இந்தாங்க வெயிலுக்கு இதமா ஜூஸ் குடிங்க. ஏங்க, நீங்க எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க? நான் பார்க்காம வேற யாருங்க பாப்பா? கல்யாண வேலையெல்லாம் பார்க்க சொல்லி அம்மா பொறுப்பை என்கிட்ட தானே ஒப்படைச்சிருக்காங்க. நீங்க லெமன் ஜூஸ் எடுத்து குடிங்க. இல்ல வேண்டாங்க. வேண்டானா போங்க, நான் குடிச்சுக்கிறேன். சிவா தம்பி, மேல அலங்காரம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க சொல்லு. பாக்குறேம்மா. என்னாச்சு தம்பி? இல்லம்மா, அது கைத்து வருடுச்சு. என்னாச்சு? எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? ஹாய் அங்கிள். ஏய் பசங்களா, எப்பறா இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நல்லா இருக்கோம். டாடி, ஏன் இவங்க வந்திருக்காங்கன்னு எங்க கிட்ட சொல்லவே இல்ல? எனக்கே சர்ப்ரைஸ் தான். ஓ ஆமா, எப்படி நீங்க இங்க வந்து எங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தீங்க? அது உங்க அப்பா அம்மா கல்யாணத்துக்கு எங்களை கூப்பிடல, அதான் வந்து சண்டை போடலான்னு வந்தோம். அம்மா, ஏமா அங்கிள் கூப்பிடல? ஆமா, ஏன் இவங்களை கூப்பிடல? மதி, ஏய் இரு, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் மதி. அவங்கள திட்டுறியே, நீ என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த அங்கிளுக்கு ஃபோன் பண்ணி பேசிருக்கியா? சாரி அங்கிள். சும்மா சொன்னேன்டா. நீங்க பேசலனாலும் இந்த அங்கிள் என்னைக்கும் உங்களை மறக்கவே மாட்டேன். ஆமா, அடிக்கடி உங்களை பத்தி தான் பேசிட்டே இருப்பாரு. சரிப்பா, நீங்க எல்லாரும் வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க 2 பேரும் எங்கேயும் போக கூடாது. நீதான் துணை மாப்பிள்ள, நீதான் துணை பொண்ணு. இவங்க 2 பேரும் கூட தான் நீங்க 2 பேரும் இருக்கணும். சரியா? இல்லம்மா, அது வந்து என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியும். வேலையை விட்டு எப்படி இருக்கிறதுன்னு தானே. நீங்க சொல்ற வேலையை செய்யதான் 30-40 பேரை கூட வச்சிருப்பீங்களே, அவங்க பாத்துப்பாங்க. நீங்க அப்பப்ப போய் எட்டி பாத்துக்கோங்க. வேலு, இவங்க சொன்னாலும் சொல்லலனாலும் நாம கூட இருந்துதான் ஆகணும். ஆமாங்க, கண்டிப்பா கூட தான் இருக்கணும். அதே சமயம் நாம எதுக்கு வந்திருக்கன்ற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது.
இதுங்க எப்படி இங்க வந்துச்சுங்க? மாப்பிள்ளை எதுவும் நமக்கு தெரியாம வர சொல்லியிருப்பாரோ? அப்படித்தான் இருக்கும். ஆமா, இவங்க கல்யாணம் விட்ட ஆளுங்கிட்ட என்ன சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க? ஆமால, நான் இத உடனே கீர்த்தி கிட்ட சொல்றேன். கீர்த்தி கீர்த்தி கீர்த்தி, இன்னும் சாப்பாடு. ஐயோ கீர்த்தி, என்னம்மா இப்படி வந்து இடிக்கிற? நீ விடுறதும் இல்லாம என்னையும் கீழே தள்ளி விட்டுருவ போல. இப்ப என்ன, காணாதத கண்ட மாதிரி பதறி அடிச்சு ஓடி வர? ஆமாண்டி, அது பதற விஷயமா தான் இருக்கு. நீ முதல்ல என் கூட வா. என்ன? வா. மா மா, நீ வாடி எங்க சொல்றேன். கூட்டிட்டு போற? என்னம்மா வேலை செய்ய விடாம என்னையே இங்க கூட்டிட்டு வந்த? என்ன விஷயம் சொல்லு. ஏ கீர்த்தி, நம்ம யாரு முகத்துல முழிக்கவே கூடாதுன்னு நினைச்சோமோ அவங்க இந்த மண்டபத்துக்கு வந்திருக்காங்கடி. யாரு? அந்த பேரை என் வாயால சொன்னா நீயே டென்ஷன் ஆயிடுவ. யாருமா? அந்த செல்வியும் வேலுவுமா? ஆமா ஆமா, அவங்களே தான். அவங்க எதுக்கு இந்த மண்டபத்துக்கு வராங்க? ஆமா, நாம இந்த மண்டபத்துக்கு தான் வேலைக்கு வந்திருக்கோம். அவங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு என்னடி தெரியும்? அந்த செல்விக்கு நம்மள உழவ பாக்குறது மட்டும்தான் வேலையே. நம்ம வேலையை கெடுக்கிறதுக்காக தான் அவ கண்டிப்பா வந்திருக்கணும். நம்ம பெரிய மண்டபத்துல பெரிய ஆர்டர் எடுத்திருக்கோம்ல, அவளுக்கு வயிற்றுச்சலாதான் இருக்கும். சரி, அவளை எங்க பார்த்த? சமயக்கட்டுல இருக்கிறதுக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லி மண்டபத்தை சுத்தி பார்க்கலாமேன்னு போனேன். அங்க மண்டபத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்களும் இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா ஒரே ஷாக் ஆயிட்டேன். கண்ணை நல்லா தொடச்சிட்டு பார்த்தா இதுங்க நின்னுகிட்டு இருக்குங்க. என்னம்மா சொல்ற? கல்யாண வீட்டுக்காரங்க கூடியா? நல்லா பாத்தியா? அடியே, தெரிஞ்சவங்க முகம் கூட மறந்துரும், ஆனா எதிரிங்க முகம் மறக்காது. அவங்களே தான். கல்யாண வீட்டுக்காரங்க கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க, ஏதோ ரொம்ப தெரிஞ்சவங்க மாதிரி. அவங்களுக்கு தெரியாதவங்க தான் யாரு? பேசி பேசி மயக்கிறதுல தான் அந்த செல்வி சரியான பசப்பியாச்சே. ஏண்டி, ஒருவேளை நம்ம இருக்கோன்னு தெரியாம தெரிஞ்சவங்க கல்யாணத்துக்கு எதுவும் வந்திருப்பாங்களோ? வாய்ப்பே இல்லம்மா. அவங்க தெரியாமலாம் கண்டிப்பா இங்க வந்திருக்க மாட்டாங்க. நாம இங்க வந்திருக்கோம்னு தெரிஞ்சு நம்ம வேலையை எப்படியாச்சும் கெடுக்கணும் தான் வந்திருப்பாங்க. ஏய், ஒருவேளை உன் வீட்டுக்காரன் நமக்கே தெரியாம அவங்கள வர சொல்லிருப்பாரோ? என்னமா பேசிட்டு இருக்க நீ? வேலுதான் இனிமே கரண்டிய பிடிக்க கூடாது, சமைக்கவே கூடாதுன்னு என் புருஷன் சொல்லிட்டார்ல. அதுக்கப்புறம் எப்படி என் புருஷன் அவரை கூப்பிடுவாரு?